ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை காளான் மசாலா. ரொம்ப ஈஸியான ரெசிபியை வீட்டிலையே எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த காளான் ரெசிப்பியில் எப்போவுமே ரோட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம காளானும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கோம். அந்த காளானும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முட்டைக்கோஸ் 1/2 கிலோ அளவு சேர்த்துக்கலாம். எப்போவுமே மஷ்ரூமோட முட்டைக்கோஸ் அளவு கொஞ்சம் கூடவா வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியே நமக்கு தேவைப்படாது. மஷ்ரூம் சேர்த்துருக்கனால மஷ்ரூமை நம்ம கழுவி சேர்க்கும் போது அதில் தண்ணி கொஞ்சம் இழுத்துக்கும். அதை நம்ம அழுத்தி பிசையும் போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். அதனால் நம்மளுக்கு இதில் தண்ணி தேவைப்படாதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமா? அதுக்காக நான் எண்ணெயை ஆல்ரெடி காய வச்சுட்டேன். இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுப்போம் இல்லையா, கொஞ்சமாக போட்டு அதே மாதிரியே நம்ம இதையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம சேஃப்லாம் முக்கியம் இல்லைங்க, அப்படியே நீங்கள் போட்டு பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக அந்த கிரேவியில் நம்ம இந்த பொரிச்சதை போடும் போது இதையும் பிச்சு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்மளுக்கு இதுக்கு சேஃபு முக்கியம் இல்லை. இப்போ இது நல்லா நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பொரித்து எடுத்துக்கோங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, வெறுவாயில் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் கேபேஜ் பக்கோடான்னு கூட நம்ம சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது. இப்போது எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த மசாலாவை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும்போது முழு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து போடுவோம் இல்லையா, அதுக்காக தான் பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்க்குறோம். நம்மளுக்கு அதை எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற அளவுக்கு வதக்கிடணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் பொடி போடுறேன். நம்ம ஏற்கனவே அதில் ஆல்ரெடி பொரிச்சதில் மிளகாய் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதில் கம்மியாக உப்பு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் போடுறேன். டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கோங்க. இந்த காளான் மசாலாவுக்கு கண்டிப்பாக கெச்சப் ரொம்பவே முக்கியம். இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா அது வேறு விதமாக டேஸ்ட்டு கொடுத்துருது. ஆனால் ரோட்டுக்கடை காளான் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கெச்சப் சேர்க்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி கெச்சப்லேயும் உப்பு இருக்கும், ஆனால் வெங்காயத்துக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும், அதோட பச்சை வடை எல்லாமே போயிடும். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதை இப்போ சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த கிரேவி வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் காளானை இப்போ சேர்த்துடலாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டிருக்கேன். இந்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. கடைசியாக நீங்கள் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்க்கணுங்க. நல்லா கை நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.